சபா வந்து எங்கிட்ட மைக் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க எல்லாருக்கும் ரொம்ப சிரமமா இருக்கும். பரவாயில்லையா? நிறைய வேலை வாங்குங்க, அதை யோசிச்சுக்கோங்க. பரவாயில்லையா? இல்லை நீங்க பேரை மட்டும் சொல்லி கிளம்பிங்க சொன்னா நான் கிளம்பிடுவேன். அப்புறமேல் வந்து என்னடா நின்றுட்டே இருக்காங்கன்னு யோசிக்க கூடாது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். சரி, ஓகே. ஏன்னா நான் உட்காந்துட்டு அவங்க எல்லாம் ரிசர்வ் பண்ணும்போது யார் யாருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். அப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் எல்லாருக்கும் வேலை வாங்கிடுவேன், அது நல்லா யோசிச்சுக்கணும். ஸோ அந்த 2 லைன்ஸ் இன்ட்ரடக்ஷன் என்னன்னா, நிறைய பேருக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட் தெரியும், நாகராஜ் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நான் மேரேஜ் ஆனோடனே கரெக்டாக வந்து ஒரு 8 monthsல நீ போய் ஃபார்மசி கற்றுக்கிறியா, நம்ம மெடிக்கல் ஷாப்க்கு நம்ம ஃபார்மசிஸ்டே தான் பரவாயில்ல அப்படின்னாரு. ஆக்சுவலி எனக்கு போனோடனே ஃபேமிலியில் சரியாக செட்டில் ஆகலை, என்னோட ஒர்க் பிளேஸ்க்கும் இதுக்கும் சரியாக செட்டில் ஆகலை. ஸோ அப்போ அவர் முன்னாடி வந்து ஐயோ என்னை எப்போ சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து அங்கே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதில் பெஸ்ட் வந்து அந்த ஜாஸ்தி குரூப், அந்த 6 பேர். இருந்தாலும் எல்லாரோடையும் நல்ல ஒரு கனெக்டிவிட்டியில் இருந்தேன் நான். ஸோ இது வந்து நிறைய மூமெண்ட்ஸ் வந்து என்னோட லைஃப்பில் டேர்னிங் பாயிண்ட் அமையும் நான் நினைக்கவே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ எப்படி இருக்குன்னா, அந்த ஹாஸ்டலில் வந்து இந்த 6 பிள்ளைங்க ப்ளஸ் இன்னும் 2-3 பேர் சேர்ந்துருவாங்க. டெய்லி ஈவினிங் வந்து என்னை வந்து இதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன செய்ய சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அந்த சொல்லிக் கொடுத்தது தான் என்னோட கேரியராக மாறி என்னைய மாற்ற போகுதுங்கிறத உண்மையாக நான் அப்போ நினைக்கவே இல்லை. அதே மாதிரி நான் குரூப்பில் வந்து ஆக்டிவாலாம் இல்லை. பட் இந்த இவ்வளோ வருஷத்தில் வந்து ரெகுலராகவே ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் வந்து ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து என் பையன் சவுண்ட் இருக்குன்னா நான் காலேஜில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு தெரியும். ஸோ ரெகுலராகவே ஏதாவது நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் ஆக்டிவாக இல்லைனாலுமே 25 இயர்ஸாக வந்து நான் நினச்சிட்டே தான் இருப்பேன். ஏன்னா என்னோட கெரியரை மாற்றுறது வந்து ஃபார்மசி காலேஜ். அந்த டிகிரி கிடையாது, அந்த டிகிரி கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த டிகிரி வந்து ரெகுலராக வந்து வீக்லி ஒன்ஸ் ஷெட்யூல் நோட் எடுத்துருவாரு, நான் சைன் பண்ணுவேன். சைன் பண்ணதை விட கிளிக் பண்ணுவேன். தட்ஸ் இட். மெடிக்கல் பற்றி எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த 2 years என்னோட மொமெண்ட்ஸ் வந்து என் லைஃப்பையும் வந்து டேர்ன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து எனக்கு வந்து 2 years வந்து எனக்கு ஒரு நல்ல டீச்சராக எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது வந்து என்னோட லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் முடிஞ்சிச்சு. இனிமேல் வேலை வாங்க போகிறேன். பரவாயில்லையா? கண்டினியூ பண்ணவா கிளம்புவாங்க. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா எல்லாம் மிக்ஸ்டாக உட்காந்துருக்கீங்க இல்லையா? இந்த சில்ட்ரன் குழந்தைங்கள்லாம் இங்கே முன்னாடி வருவீங்க. லேடிஸ் இந்த சைட், ஜென்ட்ஸ் இந்த சைட், மைக் என் கையில் வந்துடும். 3 குரூப், 3 பேருக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. 3 பேரும் சேம்னு சொல்லவே முடியாது. ஃபேமிலின்னு சொல்லலாம், பட் சேம்னு சொல்ல முடியாது. இப்போ 1 பற்றி பேசுவோமா? 1 ஸ்டார்ட் பண்ணுமா, 2 ஸ்டார்ட் பண்ணுமா, 3 ஸ்டார்ட் பண்ணுமா? 3 ரைட். ஸோ 3 ஸ்டார்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் லேடிஸ், ரைட். ஸோ இப்போ நீங்கள்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, வி ஆர் த குவீன்ஸ். 2 பேர் பேசும்போது என்னை சொல்றது ஒன்றுமே இல்லை. நீங்கள் நோ, நாட் லைக் தட். இப்போ நீங்கள்லாம் ஹோம் மேக்கர்ஸ், சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன். நான் அதாவது நம்ம ஃபேமிலியை வந்து நம்ம அடுத்த லெவலுக்கு எப்பயுமே கொண்டு போகணும் இல்லையா? நீங்கள் ஆல்ரெடி ஒரு லெவலில் இருப்போம், அதை நம்ம என்ன செய்யணும்னா அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது எப்பயுமே அந்த வீட்டில் இருக்க லேடிஸ் தான். சொல்லலாம் இல்லை ஜென்ட்ஸ் தான் சம்பாதிக்கிறாங்கன்னு. இன்னும் லேடிஸ் சம்பாதிச்சாலும் சரி சம்பாதிக்கலைனாலும் சரி, ஒரு ஃபேமிலியை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறது அந்த வீட்டில் இருக்க லேடிஸ் தான். அது எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறோம், லைட்டாக கொண்டு போகிறோம். அதை வந்து இந்த சும்மா இவ்வளோ பேருக்கு கொண்டு போகிறோமா, இல்லை இன்னும் நம்ம பெரிய லெவலில் கொண்டு போகிறோமாங்கிறது நீங்கள் எந்த அளவு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அதே லேடிஸ்னால கீழேயும் இறக்கி விட்டுருவாங்க. அதே லேடிஸ் கீழேயும் இறக்கி விட்டுருவாங்க. சேம் பிளாட்ஃபார்ம் தே ஈக்குவல் அப்படி இருப்பாங்க. அதுவும் யூஸ் கிடையாது, சேம் லெவலில் இருக்கிறது. ஸோ நம்மளோடது என்னன்னா இந்த லெவல், இந்த லெவல். எப்பயுமே என்னோட இது எப்படின்னா, நான் டீச்சர் போவான்னுட்டு வேறு ஸ்கூல்ஸ் கொஞ்சம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் போவேன். அப்போ ப்ராப்ளத்தை சொல்லிடுவேன், சீக்கிரமாக சொல்லிடுவேன், அதோட சொல்யூஷன்ஸும் சொல்லுவேன். ஸோ சொல்யூஷன்ஸ் இதுக்கு என்னன்னா,
எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறோம் அப்படின்னா நம்மளை பத்தி யோசிக்கணும், நம்ம வீட்டில் இருக்கவங்க பத்தி யோசிக்கணும், முக்கியமா நம்மளோட குழந்தைகளை பத்தி யோசிக்கணும். ரைட், இதுல நம்ம குழந்தைங்க தான் மெயின் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இந்த குழந்தைங்களுக்கு தேவையான 2 விஷயத்தை வந்து நீங்க கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா உங்க ஃபேமிலி அடுத்த லெவல். சரியா? இப்ப கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்களா என்னன்னு நான் சொல்ற கொஸ்டின்ஸ் வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 2 விஷயம் தான். ஓகே, 2 விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களோட வீட்டில் இருக்க சில்ட்ரன் அல்லது உங்களோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு ப்ராப்பரா வந்து ஃபுட் குக் பண்ணணும். ப்ராப்பர் ஃபுட், ப்ராப்பர் டயட். இந்த ப்ராப்பர் டயட் வந்து நீங்களா பண்ணிக்கலாம் அல்லது சர்வன்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னன்னா, இந்த ஃபேமிலிக்கு போயிட்டு இருக்கா, இதுல குறைஞ்சது உங்களோட குழந்தைகிட்ட நீங்க கதை பேசணும். கதை வந்து ரியல் கதையா இருக்கலாம், உங்க லைஃப்ல இருக்க கதையா இருக்கலாம். ஸோ கதை பேசணும். ஸோ 2 விஷயம் நான் சொல்லிட்டேன். ஒன்று கதை பேசணும், இன்னொன்று ப்ராப்பர் ஃபுட். ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறது, ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுறது, ஃப்ரிட்ஜில் இருக்கிறத வைக்கிறது கிடையாது. இந்த 2 விஷயம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா யூ பி அமேஸ். உங்கள் ஃபேமிலி அனுப்பும் கிடையாது. ரெண்டு விஷயம் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா உங்க ஃபேமிலி உண்மையிலே அடுத்த லெவல். இது எப்படி ஃபுட்டுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்னா, ஃபுட்டு ப்ராப்பர் இன்டேக் உங்க ஃபேமிலிக்கு நீங்க கொடுக்கும்போது அவங்கள நல்லா ப்ராப்பரா ஒர்க் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பரா ஒர்க் பண்ணாலும் என்ன ஆகும், அந்த வீட்டில் இருக்க ஜென்ஸும் சரி நல்லா ஏன் பண்ணிட்டு இருக்கும். குழந்தைங்க என்ன செய்வாங்க, கரெக்டாக படிக்க முடியும். காலைல படிக்க போறதுக்கு ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகுது, நீங்கள் முதல்ல வச்சு ஃபுட்டை கொடுக்கும்போது ப்ராப்பராக டைஜஷன் ஆகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா, அதோட ஸ்டடிஸ் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ 2 விஷயம், இந்த 2 விஷயத்தில் பெஸ்ட் யார் கை? பள்ளியம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த கொஸ்டின் வந்து எங்க பிள்ளைகிட்ட கேளுங்க, ஃபர்ஸ்ட் இவங்க கேட்டுப்போம், அப்புறம் குழந்தைகிட்டையும் கேட்டுப்போம், உண்மையா பொய்யான்னு செக் பண்ணுங்க. உங்ககிட்ட தான் கேட்கல. ஓகே லேடிஸ், 2 விஷயம் சொல்லிருங்க. கதை பேசுறீங்க, ஓகே ரைட். அப்ப இன்னொன்னு பாக்கி இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபுட் இன்னொன்னு மிஸ்ஸிங். ஓகே, வீட்ல ஃபுட். நெக்ஸ்ட் சோ 2 ஓகே. சோ ஒரு ஆள் வந்து 2க்கு இது பண்ணிருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் இப்ப இவங்க நம்ம ரோஹிணி சொன்ன மாதிரி what about the children? உங்க வீட்ல இருக்க பேரண்ட்ஸ் 2 விஷயம் உங்களுக்கு பண்ணிருக்கணும். ஒண்ணு நல்லா கதை பேசணும். என்ன கதையா வேணாலும் இருக்கலாம், ரியல் ஸ்டோரிஸா இருக்கலாம், இல்ல லைஃப் ஸ்டோரிஸா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், அனெக்டோட்ஸா இருக்கலாம். ரைட். அனதர் ஒன், ப்ராப்பர் ஃபுட் கொடுக்கணும். யார் யார் கை தூக்கு? சூர்யா. ரெண்டுமே ரெண்டுமே வா. ஒன்லி ஒன். நோட் பண்ணிக்கோங்க, அம்மா நோட் பண்ணிக்கோங்க. சூர்யா போத். ரெண்டுமே ஓகே. சோ இப்போ நோட் பண்ணுங்க. அப்ப நம்ம இருக்க ஃபேமிலிஸ்ல எத்தனை பேர் இந்த சக்சஸ்ல நம்ம பின் தங்கி இருக்கோம்னு யோசிக்கணும். ரைட். சோ லேடிஸ் வந்து இப்படி இருக்கட்டும், அது அப்புறம் மொத்தமா நம்ம ஸ்டோரியை முடிச்சிருவோம். இன் தி சென்ஸ் ஃபினான்ஸ், தட் இஸ் அதாவது உங்களோட இது ஏர்னிங். ஸோ ஃபினான்ஸ் இன் தி சென்ஸ் யுவர் ஏர்னிங் ஃபர்ஸ்ட் திங். தென் செகண்ட் திங், யூ ஷுட் பி இந்த கிளாஸ்ல நான் வந்து லீடர்னு போடுவாங்க, ஒரு கிளாஸ்க்கு ஒரு லீடர் இருப்பாங்க இல்லையா, நீங்க ஒரு ப்ராப்பர் லீடரா இருக்கணும். ரைட். மூணாவது, யூ ஷுட் பி கேர் பண்ணிக்கணுமா, அதை எடுத்துக்கலாமா? மூணாவது, யூ ஷுட் பி a good servant. சரியா? யூ ஷுட் பி a good servant. ஒரு கொஸ்டின் பண்ணாங்கல்ல, நான் ஒர்க் பண்றேன்,
என் ஹஸ்பண்ட் சாப்பாடு கரெக்டா கொடுத்தா நீங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணி எஸ் ஐ அக்செப்ட். ஸோ நம்பர் 1 கரெக்டான ஃபினான்ஸ். ஸோ நம்பர் 2 கரெக்டான நீங்க ஒரு மானிட்டரா இருக்கணும். ஃபேமிலியில நீங்க ஒரு ப்ராப்பர் மானிட்டரா இருக்கணும். கிளாஸ் லீடர் போட்டுருவாங்க. அந்த கிளாஸ் லீடர் தானே எல்லாத்துக்கும் பொறுப்பு. குப்போடுதான் அதான் பொறுப்பு, நல்லதுனால பொறுப்பு, கெட்டதுனால பொறுப்பு. தேர்ட் ஒன் யூ ஷுட் பி a proper servant. இதுதான் பேர். 3 3 out of 3 யாரு? ராமச்சந்திரன், வெங்கடேஷ், சுகுமார். 3 out of 3 யாரு? அவங்களுக்கு தெரியும். 1 2 showing the evidence காமிக்கிறாரு. 1 2 3 ரைட். இப்போ இங்க ஒரு 3 வந்து கை ரைஸ் பண்ணீங்க, இங்க ஒரு 3 கை ரைஸ் பண்ணீங்க இல்லையா? அதாவது இங்க 2 out of 2, இங்க 3 out of 3. இப்போ இந்த 2 இந்த 3 do you agree? நான் என் ஃபேமிலியை வந்து இப்போ நீங்க ஒரு லெவல்ல எடுத்துருப்பீங்கல்ல, நீங்க ஒரு லெவல்ல படிக்கும்போது உங்க ஃபேமிலி ஒரு நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்றீங்களா? இந்த 3 out of 3 3 out of 3 இந்த 2 out of 2 நான் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்றீங்க. ஓகே ரைட். இது முடிஞ்சிச்சு. இங்கே வரும். ஓகே ஸ்டடீஸ். நம்ம மேத்தையும் நல்லா படிக்கணும் அப்படின்னா யூ ஷுட் பி ஏபிள் டு விஷுவலைஸ். அப்புறம் என்ன பண்ண இமேஜின் பண்ணணும். ஒரு ட்ரிக்னாமெட்ரின்னு எடுத்துட்டா இந்த ட்ரையாங்கிள் இந்த ஆங்கிள் அப்படிங்கும்போது யூ ஷுட் பி ஏபிள் டு இமேஜினேஷன் எப்போ வரும்? when you focus on that. இமேஜினேஷன் ஒன்று பண்ணி பழகிக்கணும். நம்ம வீட்டில் ஸ்டோரி சொல்றாங்க, யூ ஸ்டார்ட் டு இமேஜின் இல்லையா? அப்ப இமேஜினேஷன் பவர் இருந்தாக்கா நம்மளால என்ன பண்ண முடியும்? இமேஜினேஷன் பண்ண முடியும். இமேஜின் பண்ணாதான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். எத்தனை பேர் புக் ரீடர்? டெக்ஸ்ட் புக் கிடையாது, நாட் டெக்ஸ்ட் புக், நாட் டெக்ஸ்ட் புக், புக். ஓகே டெல் மீ ஒன் புக். How to effectively communicate. How to effectively communicate. Author? Actually, அது எங்க அப்பாவோட புக். அவர் இந்த மாதிரி புக்ஸ் நிறைய படிப்பாரு. அதே நானே படிச்சேன். அவங்க அப்பாவோட புக் எடுத்து படிப்பாராப்பா. அப்பனா அவங்க அப்பா படிச்சா பிள்ளைங்க படிக்கும்னு அர்த்தம். ரிமைனிங் புக் ரீடர்ஸ். ரைட். புக் ரீடர்ஸ் ஒரு ஆள். How many book readers? My God. சொல்லு. He's a very good reader, very good book reader. தமிழ், இங்கிலீஷ் நல்லா படிப்பான். இந்த பொன்னியின் செல்வன் வந்து 3 வால்யூம் வாங்கி வச்சிருக்கான். ரைட்? ஓகே. புக் ரீடர்ஸ் இல்ல ஒரு ஆள் தான் கை தூக்கி இருக்காரு. ஆக்சுவலா நிறைய நாவல்ஸும் படிச்சிருக்கேன். அத லிஸ்ட்ல சேர்க்கலாமா? That is also good. சேர்த்துக்கலாம்ல? நேம் ஆஃப் தி விண்ட் ஒரு நாவல் படிச்சேன். நேம் ஆஃப் தி விண்ட். ஓகே. மேட்ரிக் ராத்மஸ். ஓகே. It's a novel or a short story? என்ன கேட்டிங்க? Novel or short story? Novel. Okay. Remaining எந்த புக் தான் பரவாயில்லை, தமிழ் புக் தான் பரவாயில்லை, இங்கிலீஷ் தான் சொல்லணும் அவசியம் இல்லை. தமிழ் புக் நதிங். ஓகே. Tell me your mobile timing. மொபைல் யூஸ் பண்றோமா? இது யார் யார் மொபைல் யூஸ் பண்றது? வாட்ஸ்அப். எத்தனை பேர் வந்து ஏதோ ஒரு கேம்ஸ் ஏதோ ஒரு விஷயம், அதாவது இட் ஷுட் பி கேம்ஸ், வாட்ஸ்அப், அப்புறம் ஏதோ யூடியூப்ல வீடியோ, இன்ஸ்டால வீடியோ, கார்ட்டூன், ஷார்ட்ஸ். எத்தனை பேர் மொபைல் அம்மா பேரண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நோட்டீஸ் பண்ணியாச்சா? ஓகே. புரியா? 3 முடிஞ்சிருச்சு. இந்த ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிட வேண்டியதான். ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபோக்கஸ் நீங்களும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் கிடையாது. இவங்க மட்டும்தான். பிகாஸ் தே ஆர் ஆல் நம்ம அப்கமிங் ஜெனரேஷன். எல்லாருமே மொபைல்ஸ் தான். You know, for your information, mobile வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. If it is informative, ரெஃபர் பண்றாங்க. இந்த ஏஜ் குரூப்புக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தேவை. ஆனா they are fully dependent upon mobile because you are all dependent upon mobile. கரெக்ட்டா? ஏன் அவங்க எல்லாம் dependent upon mobile னா you both of you are dependent upon mobile. சரியா? மொபைல்ல செட்டிங்ஸ்ல போய் பிக்கப் டைம்னு ஒன்று இருக்கும். அந்த பிக்கப் டைமை எடுத்து பாருங்க. பிக்கப் டைம் செட்டிங்ஸ்ல போய்
பிக்கப் டைம்னு இருக்கும். எடுத்து பாருங்க. யூ see how many hours it is showing. செட்டிங்ஸ்ல பார்த்தது இல்லையா? அது நான் பார்த்தது இல்லையா? தெரிஞ்சுக்கோங்க. உள்ள போய் செட்டிங்ஸ்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. உள்ள போய் செட்டிங்ஸ்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. பிக்கப் டைம் எவ்வளவு காமிங்க. ஒருத்தர் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தவங்க அப்படியே பாஸ் பண்ணுங்க. அப்படி ஒரு விஷயம் இருக்கு. பார்த்தது இல்லையா? You got it. You pass the remaining சொல்லுங்க. உங்க அப்பா சொல்லுங்க. அப்பாவோட ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க. அம்மாவோட ஃப்ரெண்டுக்கு சொல்லுங்க. பிக்கப் டைம் எங்க இருக்கு? Mike, please give the mic to her. Mic கொடுங்க. மொபைல்ல பிக்கப் டைம் பார்க்கிறது எப்படி? என்ன காமிக்குது உங்களுக்கு? இப்ப வாட்ஸ்அப் இப்ப நீங்க யாரோட வந்த? மகேஷ் யோட. அந்த எரர் மூது. பசங்க அந்த மாத்தி தராங்க மேடம். மாத்திரா இல்லையா? கரெக்ட்டா பாரு. இப்ப சொல்லுங்கப்பா. மைக் எடுத்து சொல்லுங்க. செட்டிங்ஸ்ல எந்த நேரத்துல இருக்கு? என்ன மாடல்? வாட் இஸ் தி மாடல்? என்ன மாடல்? சாம்சங். எப்படி போணும்? Digital well-being and parents. Digital well-being parental controls ல இருக்கும். அந்த digital well-being எதுல இருக்கு? செட்டிங்ஸ்ல. இப்ப செட்டிங்ஸ்ல digital well-being அப்படி இருக்கும். Human health well-being இருக்கா? அதேதான் digital well-being இருக்கா? கரெக்டா இருக்கா? என்ன காமிக்குது? 2 hours 19 minutes YouTube. 2 hours 19 minutes YouTube. ஓகே. அப்புறம் 40 minutes வந்து 40 minutes Facebook. அப்புறம் 22 minutes வந்து map. 22 minutes map. அப்புறம் 11 minutes வந்து YouTube. 11 minutes YouTube. அது இன்னைக்கு ஏன்னா நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். அதனால குறைச்சு காமிக்குது. இல்லாட்டி 24 hours. See, இது வந்து பண்ணா பேசுறோம். பட் தட்ஸ் ரியலி சீரியஸ். ஒண்ணும் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இதை வச்சுக்கோங்க. வெல்பீயிங்னா என்ன மீனிங் நமக்கு தெரியலையா? ஹெல்த் வெல்பீயிங். ஓகே, இது வந்து டிஜிட்டல் வெல்பீயிங் அங்கேயே கொடுத்துருக்காங்க. இந்த டொபேக்கோன்னு போட்டு இந்த டொபேக்கோ ஸ்மோக்கிங் ஈஸி இன்ஜுரிஸ் எதுவும் போட்டு கொடுப்பாங்க. ரைட்டா? ஸோ நமக்கு சென்ஸ் இருந்தால் சிகரெட்டை அவாய்ட் பண்ணிக்க வேண்டியதான், இல்லை வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். தட்ஸ் இட். நோ, அதே மாதிரி அங்கேயே என்ன கொடுத்துருக்காங்க? டிஜிட்டல் வெல்பீயிங் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தூரம் எல்லாருக்கும் செல்ஃபோனை பற்றி நல்லா தெரியுது. பட் இட்ஸ் அமேசிங், டிஜிட்டல் வெல்பீயிங் பற்றி அங்கேயே இருக்கு தெரியல. ஸோ காமிக்குதான் எத்தனை ஆசைன்னு காமிக்கிறது இன்னைக்கு கம்மியாக காமிக்குது. பிகாஸ் இங்கே இருக்க இல்லாட்டி என்ன காமிக்கும்? எத்தனை ஆசை காமிக்கும்? எடுத்து பாருங்க. நாளைக்கு சும்மா இதெல்லாம் மறந்துட்டு பாருங்க. நைட் தூங்கும் போது பாருங்க. அப்படியே யூ வில் பி அமேஸ். அது வந்து ஒரு நல்ல சைன் கிடையாது. அதனால எந்த யோசனையுமே இல்லை. எங்க 4 மணி நேரம் மொபைல்ல மீட்டிங் போடுறாங்க. அது டிஃபரெண்ட். ஆன்லைன்ல மீட்டிங் கனெக்ட் பண்றாங்க, அபிஷியல் ஒர்க். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு பண்றாங்க. தட் இஸ் ரியலி டிஃபரெண்ட். நான் சொல்றது மற்ற விஷயத்துக்காக நம்ம எவ்வளவு நேரம் பார்க்கிறோங்கிறது. அப்ப யோசிச்சு பார்த்தீங்களா? அப்ப சி எங்க ஸ்கூல்ல வந்து பிடிஎம் கனெக்ட் பண்ணுவோம். பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுவாங்க. வீட்டில் பாருங்க, எப்போ பார்த்தாலும் மொபைல் தான், என்னென்னு கேளுங்கம்மா அப்படின்பாங்க. உங்க வீட்டில் வந்து நாங்கள் என்னையா கேட்க முடியும்? ஸ்கூல் நாங்கள் யூஸ் பண்ணனா பேரண்ட்ஸ்க்கு புரிய வைப்போம். நாங்கள் ஓகே மேம், இங்கே கரெக்டாக தான் இருக்காங்க, வீட்டில் நீங்கள் கொடுக்காதீங்க, இப்படி புரிய வைப்போம். நீங்கள் சொல்லுங்க மேம், நீங்கள் சொல்லுங்க மேம். வீட்டில் நீங்கள் கொடுத்துருவீங்க, எங்க கிட்ட வந்து கொடுக்காதீங்க நீங்க ஸ்கூல்ல வந்து அட்வைஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன இருக்குன்னா, இந்த பேரண்ட் இஸ் நாட் ஹேவிங் சென்ஸ். பேரண்ட்க்கு என்ன சொல்றதே புரியாது. அப்படி என்னன்னா பேரண்ட் ஆல்சோ இஸ் பிகமிங் என்ன ஆயிட்டு வராங்க, என்ன சொல்றோங்கிறதே புரியாது. அதாவது பார்க்கவே ரொம்ப சங்கடமா இருக்கும். அதாவது சில ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டே இருப்போம். 7th பார்த்துருப்போம், 8th பார்த்துருப்போம், 10th பார்த்தா வித்தியாசமா இருக்கும், பெர்ஃபார்மன்ஸே இருக்காது. அதே ஸ்டூடெண்ட்ஸ் 7th 8th அவ்வளோ அமேசிங்காக வித்தியாசம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. என்ன சொல்லுவாங்க, அதே பேரண்ட்டேவும் நீங்களே ஆஸ் பேரண்டாக சொல்லியிருப்பீங்க, 6th 7th வரைக்கும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தாரு, 3rd 4th வரைக்கும் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தாரு, இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன விஷயம்னா,
லோயர் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸ் வந்து கம்மி. நீங்கள் ஸ்கூல்லேயே படிச்சுட்டு வர டைமே போதும். ஆனால் ஹையர் போகும் என்னாகும், வீட்டில் வந்து கொஞ்சம் படிக்கணும். மொபைலில் அந்த கேம் விளையாடும்போது நீங்களே விளையாடுங்க, எனக்கு தெரியல, எனக்கு சொல்லி அட தெரியாது. ஓடு அப்படிம்பாங்க. நீ செத்துட்டியா, நான் செத்துட்டேன். கமெண்ட் எல்லாம் பார்த்தா அது வித்தியாசமா இருக்கும். நமக்கு என்னன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணல, நான் அப்படி போயிடு அப்படிங்கிற போது ஒரு நல்ல குழந்தையா இருக்கு, ப்ரீஷியஸ் சைல்டா இருக்கு. அதை நீங்க என்ன அவுட்புட் கொடுக்குறீங்க? அந்த டைமண்ட் வந்து கிளிட்டர் ஆகிறதுக்கு காரணம் யாரு? ரைட். ஸோ இவ்வளோ பேசுறீங்க, நீங்க என்ன கொஸ்டின் வரும்? இந்த 3 இருக்க சொல்லிடுங்க. ஹஸ்பண்ட், ரைட், ஃபினான்ஸ் கரெக்டாக இருக்கு. ஸோ அதனால நான் எங்கள் ஸ்கூலில் வந்து அந்த சேலரி ஹைக்கை பற்றி ரொம்ப பாதர் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்கூல், அவ்வளோதான். இதோட நல்ல பே கொடுக்குற ஸ்கூல்ஸ் தான் இருக்கு. எனக்கு அந்த திண்டுக்கல் இருக்கு, நான் போக மாட்டேன். பிகாஸ் எனக்கு இங்கே எக்கனாமிக்கலாக பர்ஃபெக்டாக தான் அவர் வச்சுருக்கேன். ஃபினான்ஸ் ஓகே. லீடர் அந்த ரோலை கரெக்டாக பார்ப்பாரு, சைலண்ட்டாக பார்த்து வரணும். அதிகம்லாம் பண்ண மாட்டாரு, திட்ட மாட்டாரு, அடிக்க மாட்டாரு, எதுவும் செய்ய மாட்டாரு, கரெக்டாக பண்ணிடுவார். 3வது சர்வன்ட். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் என் பையன் வந்து 8:05 பஸ்ஸில் போவோம். ஸோ அவனுக்கு போய் ட்ராப் பண்ணிடுவார். ட்ராப் பண்ணிட்டு நேராக வருவார். ஸோ எனக்கு கூட வந்து ஒரு சர்வன்ட் மெய்டு வச்சுருக்கேன், கூட சமைச்சு வச்சுருக்கேன். வருவார், எனக்கு தேவையான பேக் பண்ணுவார். இப்போ நான் வந்து அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரெடி ஆகிறேன். நான் வாசலில் வந்து நின்னா என்னோடய என்டார் பேக் வந்து கரெக்டாக டர்ன் ஆகி கரெக்டாக இப்படி நிற்கும். ஓகே, ரிவர்ஸ் எடுத்து அதெல்லாம் தேவையில்லை, இது கரெக்டாக நேராக நிற்கும். நான் போய் அந்த கீ அங்கே இருக்கும், கீயை டர்ன் பண்ணி ஆன் பண்ணி கிளம்பிடுவேன். ஓகே, ஸோ ஒரு சர்வருக்கு நிறைய சொல்லலாம். அதை பற்றி ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஓகே, இது இல்லை உங்கள்கிட்ட கொஷின்ஸ் கேட்டேன்ல, ஃபுட்டு 3 நேரம் ஃபுட்டு வந்து கரெக்டாக பண்ணிடுவேன். நான் வேலைக்கு போக ஆரம்பித்தோடனே எங்கள் அக்கா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, வேலைக்கு முதல்ல ஒரு ஆளை போடு வீட்டில். ஸோ லக்கீலி வந்து எனக்கு ஒரு நல்ல ஆள் கிடைச்சாங்க. கொஞ்சம் ஏஜ் தான், அதாவது எல்லாருக்கும் கொஞ்சம் நல்ல ஒரு ஹெல்ப்பராக கூட இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் நல்லா வச்சுப்பேன். கிட்டத்தட்ட 8-9 இயர்ஸ் அவங்க தான் எங்கிட்ட இருக்காங்க. அதனால் ஃபுட்டு வந்து ப்ராப்பராக மார்னிங்னா டிஃபன் தான். மார்னிங் வச்சு ஆஃப்டர்நூன் சாப்பிட மாட்டோம். ஓகே, ஆஃப்டர்நூன் வச்சு ஈவினிங் சாப்பிட மாட்டோம். ஈவினிங்க்கு வேறு, மத்தியானத்துக்கு வேறு, மார்னிங்க்கு வேறு. கரெக்டாக ப்ராப்பர் ஃபுட். மார்னிங் மேக்ஸிமம் இட்லி மட்டும்தான். பூரி, தோசை, ஃப்ரிட்ஜு ஃபுட்டு சாப்பிட மாட்டேன். சாம்பார் வைப்போம். சாம்பார் வச்சு என்ன சாம்பார் தானே இப்போ தமிழ்நாடு ஃபுட்டு. ஓகே, ஸோ ஃபுட்டு வந்து ப்ராப்பராக போயிடும். ஸோ மார்னிங் மேக்ஸிமம் வந்து இட்லி தான். அந்த இட்லி வந்து ஈஸி டைஜஸ்டிவ், அதனால இட்லி தான் மேக்ஸிமம். தோசை வந்து மேக்ஸிமம் வந்து லீவ் டேஸில் தான். பூரி கட்டாயம் போட மாட்டேன். காலையில் இருந்துச்சு சட்டி நிறைய ரைஸும் வைக்க மாட்டேன். மத்தியானத்துக்கு ஒரு ரைஸ், ஒரு குழம்பு முடிச்சுடுவேன். நைட்டு வந்து சப்பாத்தி, தோசை ஏதோ ஒன்று வந்துடும். ரேர்லி ஐ ஆல்சோ ஆர்டர் இன் ஸ்விக்கி. ரேர்லி ஐ ஆல்சோ ஆர்டர், பட் இட் இஸ் ரேர். அடுத்த நாள் லீவாக இருக்கணும். இப்போ இன்னைக்கு சாட்டர்டே, அப்போ நாளைக்கு சண்டே லீவு. இன்னைக்கு ஆர்டர் பண்ணி பையனை சொல்லிடுவோம், இன்னைக்கு ஆர்டர் பண்ணலாம், நாளைக்கு சண்டே நம்ம இன்னைக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். அதர்ஸ் வி வில் கோ ரெஸ்டாரண்ட்க்கு போயிடும். ஓகே, கதை ரைட். இப்போ போன வருஷத்துக்கும் நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூலில் தான் அவன் படிச்சுட்டு இருந்தான். மார்னிங் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் நான் இருப்பேன். ஸோ அப்போ வந்து பைக்கில் பஸ்ஸில் ஏற்றி விட மாட்டேன். பைக்கில் என் கூட ஏற்றிப்பேன். ரொம்ப ஸ்லோவாக தான் ரைட் பண்ணுவேன். அங்கே லேட்டாக போனால் சம்பளத்துக்கு போய் எல்லாம் சொல்லுவாங்க. அங்கே நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்சுருப்பேன், கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சுருப்பேன், அதெல்லாம் சமாளிச்சுருவேன். ஸோ என்ன பண்ணுவேன்னா பைக்கில் கூட ஏற்றிட்டு ஸ்லோவாக தான் வண்டி ஓட்டுவேன். ஏதோ பேசிட்டே வருவான், நான் பேசிட்டே வருவேன். ஸோ கதை போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஈவினிங் வந்து அதே மாதிரி தான் பைக்கு. அதே மாதிரி ஊருக்கு கூட்டிகிட்டு போவேன். எங்கள் அம்மா வந்து ஏதோ கதை சொல்லுவாங்க. விபீஷணர் கதை சொல்லுவாங்க, ராமாயணம் சொல்லுவாங்க, மகாபாரதம் சொல்லுவாங்க. லிசன். ஸோ கதையை சொல்லிட்டு விட்டை எடுத்துடுவேன். கமிங் டு ஹிஸ் பார்ட், மொபைல் வந்து எப்படின்னா காலைல அவனாவே எழுந்திரிச்சிடுவான். அவனா அலாரம் வைப்பான்,
ஆனால் எந்திரிச்சிருவான். ஸோ ஸ்டடிஸ் இஸ் டூயிங் குட். மொபைல் பார்ப்பான் பட் ஹி ஹாஸ் ஹிஸ் லிமிட். ஸ்கூல் டேஸில் பார்க்க மாட்டான், மார்னிங்கும் பார்க்க மாட்டான், ஈவினிங் வந்தோடனையும் பார்க்க மாட்டான். இவங்களுமே ஒரு டைம் வச்சு இந்த சப்ஜெக்ட் சண்டே பார்ப்பான், வெளியே விளையாடலாம். ஸோ எனக்கு என்னன்னா, இப்போ நம்ம இத்தனை பேர் கேதர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அப்போ பார்த்தது வேறு, நானும் நிறைய என்ஜாய்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதான் என்ஜாய்மெண்ட் எப்படி பண்ணுவேன்னா, அங்கே எவ்ரி வீக் நான் திண்டுக்கல் போயிடுவேன் இல்லையா, அப்போ என்ன செய்யணும், நல்லா காசு கொடுப்பாரு. எவ்ரி வீக் ஒரு 200-300 கொடுப்பாரு. நானும் திடீர்னு நாங்கள் புரோட்டா வாங்கி சாப்பிடுவோம். அந்த காசை பத்தாதுன்னு ஐ பிரிங் அமுல் ஸ்ப்ரே மெடிக்கல் ஷாப்லேருந்து. அமுல் ஸ்ப்ரே தீந்து போச்சு அப்படின்னு ஏன்னா போன வாரம் தானே கொடுத்தேன், தீந்து போச்சுல கொடுத்துருவாரு. அண்ட் ஐ கெட் மணி வச்சு மறுபடியும் நல்லா சாப்பிடுவேன். இந்த மாதிரி நானும் ஃபன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த கெரியரில் எப்படி சொல்லி இப்போ ஆனால் இன்னைக்கு வந்து நம்ம மீட் பண்ணும்போது நம்ம அடுத்த 25 years தாண்டிட்டோம். அப்போ நம்ம என்ன ஆகணும், எப்படி மாறணும், டேலண்ட்ஸ் இருக்கு. ஓகே, நம்மகிட்டயே டேலண்ட்ஸ் இருக்கு. நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு பீரியட்ல வந்து ரொம்ப டாக்ஸில் க்ரோ ஆகிட்டே இருக்கும். இப்போ பிளாட்டோட வந்து நின்றுருப்போம். நம்ம ஏன் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகக்கூடாது, அதை யோசிக்கணும். நம்மளால இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகும். நமக்கு தெரியாம என்ன பண்ணிருப்போம், இதெல்லாம் நல்ல க்ரோத் இருக்குங்களா, நீங்க நல்லா நினைச்சு பாருங்களேன். இந்த கிராஃப் போடுவோம்ல, இந்த இயர்ல இந்த இயர் வரைக்கும் கிராஃப் பெருசாகும், அடுத்த இயர் கிராஃப் ஆகும். திடீர்னு பாருங்க நீங்க பிளாட்டுக்கு வந்திருப்பீங்க பிகாஸ் ஆஃப் திஸ் மொபைல். ஸோ அப்போ அடுத்த லெவலுக்கு போகணும்னா என்ன பண்ணலாம், நம்மளோட குழந்தைகள் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அங்கே எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு, வேற ஒரு விஷயம் அங்கே ஓடிட்டு இருக்கும். லேட்டாக கண்டுபிடிச்சா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நல்லா மானிட்டர் பண்ணிட்டு லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும். ஆக்சுவலாக மேம் சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். ஃபோன் இந்த டெக்னாலஜிக்கல் ஏஜில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நமக்கு வந்து தாக்கிட்டே இருக்கும். நம்ம இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து எப்படி தப்பிக்கிறோன்றது தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நமக்குன்னு ஒரு பாதை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னா வந்து நம்ம வந்து விலகவே கூடாது என்றைக்குமே. ஆனால் மேம் நீங்கள் சொன்னது வந்து கரெக்டு தான், பட் அதில் சில விஷயங்களும் இருக்குது. நீங்கள் ஒரு டீச்சர், கரெக்டாக ஆஸ் அ டீச்சராக நீங்கள் ஒரு டீச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லிட்டீங்க. பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஐ வுட் லைக் டு சே சம்திங். இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம்ல நான் என்ன சொல்லுவேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு லேர்ன் வெல், நாட் ஏபிள் டு கிராஸ்ப் வாட்ஸ் பீயிங் டாட். இப்போ நான் மேக்ஸுக்கு ஃபிசிக்ஸுக்குமே சொன்னேன், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம ஜெனரலாக சொல்லலாம். இப்போ என்ன பிரச்சனைனா வந்து இதுதான் புக்கில் இப்போ ஒரு கண்டென்ட் இருக்குன்னா இதுதான் இருக்கு, இப்படி படிக்கணும், இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் எல்லா பசங்களுக்கும் அதை ஒரே ரேட்டில் ஒரே டைமில் புரிஞ்சுக்க முடியல. ஸோ தே ஹேவ் டு கோ ஃபார் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். இப்போ அதனாலேயே நிறைய பேரண்ட்ஸ் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் அனுப்புறீங்க, டியூஷன் அனுப்புறீங்க, எல்லாம் ஃபைன் தான். ஆனால் கோச்சிங் இன்ஸ்டியூட்லேயும் டியூஷன்லேயும் அதே தான் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க. யாருமே வந்து ஏன் எதுக்கு எப்படின்னு வந்து பசங்களுக்கு புரிய வைக்கிறது இல்லை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, சப்போஸ் யூடியூப் மேம் சொன்னாங்க யூடியூப்ல வந்து வாட்ச் டைம் 3 hours இருக்குன்னு. அந்த 3 hours வாட்ச் டைம் ஒரு யூடியூபோட 1 short வீடியோ கூட இருக்கலாம் ஒரு சாப்டர்ல. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து யூடியூப் வச்சு தான் நிறைய படிக்கிறோம். ஏன்னா ஸ்கூல்ஸ்ல எடுக்கிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்க மாட்டேங்குது. அதுதான் உண்மை. இப்போ நானே எங்கள் அம்மா ஃபோன் வாங்கி வச்சுட்டு ரூமில் உட்காந்து ஹெட்ஃபோன் போட்டிருப்பேன். ஆனால் என்ன பண்ணிருப்பேன்னா ஒரு சாப்டர் வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, சால்வ் ஆன்சர்ஸு, ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே யூடியூப்ல இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம சூழ்நிலைகள் அப்படி இருக்கு. ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸாக சொன்னோன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம் தான். ஆக்சுவலாக அப்பா அம்மா, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டேன்னா நான் சொல்லலை, அப்பா அம்மா யோசிப்பாங்க ஆனால் ஃபீஸ் கட்டோம்ல போயிட்டு வா, அப்படி ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ஸ்டூடெண்ட் அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட வர அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணி இந்த காம்படிஷனில் அவங்க தாண்டி வர்றது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் படிக்கிற காலத்துலலாம் வந்து இப்போ ஒரு பேப்பர் இருக்குன்னா நீங்கள் அந்த பேப்பரில் ஒரு 10 கொஸ்டின் படிச்சீங்கன்னா 10 ஃபுல் மார்க் எடுத்துடலாம். இல்ல நம்ம குமாரேசன் அங்கிள் மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின் திரும்பி ஆன்சர் ஆச்சு அவ்வளவு மாட்டாங்க. ஒரு விஷயம் தெரியுமா, இப்ப சூர்யா சொல்றது எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எப்பயுமே ஸ்டூடெண்ட் இப்படிதான் பேசணும், நீ சொல்ற எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றேன் பேட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பேரண்ட்ஸ் இது தெரிஞ்சுக்கோங்க, நீ சொல்ற எல்லாமே கரெக்டுப்பா, ஆனா அப்படி சொல்லணும். என்ன நீ அப்படின்னு ஆரம்பிச்சீங்கன்னா இங்க என்ன ஆயிருந்தீங்கம்மா பிளாக் ஆயிரும்.
வாயில இருந்து வராது வார்த்தை, எல்லாத்தையும் பேச விட்டுருங்க. சொல்லிட்டே இருங்க, வந்துட்டே இருக்கும். எல்லாத்தையும் வாங்கிருங்க, ரிசீவ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னீங்கன்னா விஷயம் வெளியே வரும். எடுத்த உடனே என்ன அப்படிங்க அடுத்த வார்த்தை வெளியே வராது. இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது சின்ன விஷயமா இருக்கும், அடுத்த தடவை பெரிய விஷயம், அடுத்த தடவை பெரிய விஷயம். இப்ப சூர்யா சொல்றது அப்படிதான். ரைட், ஃபைன், டீச்சர்ஸ் சரியில்லை, யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்து கத்துக்கிறேன், நான் படிக்கிறேன், எல்லாமே கரெக்ட் தான். ஆனா நல்லா நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம தம்பி வந்து நம்மளை எப்படி வந்து டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க. நீங்க ஃபார்மசி படிச்சீங்களாப்பா? ஃபார்மசி படிச்சீங்களா? டீச்சர்ஸ் நடத்துறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்ப எப்படி படிச்சீங்க? ஓகே, சரியா? நம்ம பாரமேஸ்வரன் சார் இருக்காரு, அடிக்க வருவாரு. 4 நாளைக்கு முன்னாடி நம்ம மெடிக்கல் ஷாப் வந்துருந்தாராம். அப்ப எங்க வீட்டுல சொல்லுவாரு, பணம் வந்துருந்தாமா, என்ன விஷயம், ஏதோ சொத்து ஏதோ விஷயம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இஸ் ஹேவிங் கான்டாக்ட் வித் அஸ் ஆல்சோ. அப்ப இந்த டீச்சர்ஸ் இருக்காங்க எப்பயுமே அப்படிதான். அதாவது நமக்கு கொஞ்ச நேரம் புரியும், கொஞ்ச நேரம் புரியாதுதான். நீங்க யூடியூபை பாருங்க, பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா வச்சுக்கீங்க. நம்ம செல்போன் வந்து நான் முதலே சொல்லிட்டேன், நான் இன்ஃபர்மேஷனுக்காண்டி பண்றீங்க. நாகராஜ் சொன்னாப்ல அபிஷியல் ஓகே, பட் வாட் அபவுட் த ரிமைனிங்? என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு நல்ல பெரிய டாப்பரா இது எங்க ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்து நான் பேச வச்சேன், சரியா? அந்த பொண்ணு சொன்ன டிப்ஸ், ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எல்லாரும் இந்த சாப்டர் தான், பிசிக்ஸ்ல இந்த சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எல்லாருமே அந்த சாப்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். நீங்க தான் டீச்சர் சரியில்லைன்றீங்கல்ல, டீச்சர் முட்டாளி இருந்தீங்கல்ல, ஸோ வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நெக்ஸ்ட் டே அந்த பொண்ணு வந்து அவங்க ஸ்கூல்ல சார் நாங்கள் வந்து கொஞ்சம் செமினார்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ ஈச் ஸ்டூடெண்ட் நீங்க ஒரு மாதிரி ஒரு டாபிக் படிச்சுக்கீங்க, நீங்க ஒரு மாதிரி எல்லாரும் கேதரிங் டுகெதர் ஹேவிங் அ கம்பைன்ட் ஸ்டடி, டீம் ஒர்க். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓவர். அதுமே அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னா, பிசிக்ஸ் எனக்கு கஷ்டம், பயாலஜி எனக்கு ஈஸி வச்சுக்கோம். பிசிக்ஸ்ல ஒரு சாப்டர், பயாலஜி வச்சு இன்னைக்கு எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நல்லா செட்டாக அமைஞ்சிருக்கு. ஒரு 8 பேர் 10 பேர், இந்த 10 பேர் சேர்ந்து அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, கம்பைன் ஸ்டடி பண்ணுவாங்க. நம்ம கம்பைன் ஸ்டடி பண்ணுறது என்ன பண்ணுவோம்னா, இங்கே யூடியூப்பை பார்ப்போம், நெக்ஸ்ட் நிமிஷம் இந்த சாட்ல வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த வீடியோவை ஷேர் பண்ணுவோம். அங்கிட்ட இருந்து வேற மாதிரி வரும், இங்கிட்ட கடைசி என்ன ஆகும்னா ஒரு ஷார்ட்ஸ் தான், 30 seconds தான். அது நீங்க எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ணீங்கிறது அது உங்களுக்கு தான் தெரியும். இதுக்கும் நீங்க ஆன்சர் கொடுக்கலாம், பட் நீங்க தெரியும் உங்களோட ஆன்சர் என்ன. என்ன சொல்றேன், மேம் சொல்றது வந்து டோட்டலி ரைட், நான் சொல்ல மாட்டேன். ஏன் நீங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்கிட்ட ஃபோன் இருக்கு, ஆனா என்கிட்ட இன்ஸ்டாகிராம் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, ஸ்னாப்சாட் கிடையாது, வாட்ஸ்அப் கூட நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக எங்கள் அம்மா தான் ஃபோனில் இப்போ பேசிட்டு இருக்காங்க. இந்த ரியூனியன் இப்போ சூர்யாமா எத்தனை பேர் இருக்கீங்க கை தூக்குங்க. ஒன்லி ஃபார் ஸ்டடீஸ் ஐ யூசிங் தி மொபைல். யார் கை தூக்குங்க. யாருமே கை தூக்கல. இப்போ சூர்யாமா இருக்கீங்களா? மொபைலை வாங்கிக்கோங்க. சூர்யாமா இருக்கீங்களா? நானும் என்டர்டெயின்மெண்ட் பாட்டு கேட்பேன், லிமிட்டடாக தான் கேட்பேன். இன்னொன்று என்னன்னா மேம், நீங்கள் சொல்றீங்க பழைய காலத்தில் வந்து டீச்சர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, அந்த காலத்தில் அவங்களுக்கு புரியலனாலும் அவங்க படிச்சாங்க. ஆக்சுவலாக வாட்டரோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன? எங்கள் ஃபிசிக்ஸ் டீச்சர் H2O இருந்தாங்க. எங்கள் மனசு பார்த்துட்டே இருந்தாங்க போர்டில், என்னால் சிரிக்காம இருக்க முடியல. இல்லை, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ பழைய காலத்தில் இருக்கிற டீச்சர்ஸ் வந்து ஆக்சுவலாக என்னோட மேக்ஸ் மேம் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட ஃபாதர் வந்து இஸ் பீன் டீச்சிங் ஃபார் 50 years, MSc மேக்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் எப்படின்னா வந்து ரொம்ப நல்லா புரியுற மாதிரி இருப்பார், எத்தனை தடவை டவுட் கேட்டாலும் சொல்லுவார். ஆக்சுவலாக பழைய காலத்துலையுமே இந்த ஃபால்ட் இருந்துச்சு, ஆனால் இப்போ இருக்கிற அளவுக்கு இல்லை. இல்லை, யூ டோன்ட் நோ, லைக் ரோஹினி வாஸ் டெல்லிங், நல்லா படிச்சு ஒரு 50 பேருக்கு நான் படிச்சது, தட் இஸ் ரியலி குட். ஃபோக்கஸ் கரெக்டாக இருந்துச்சா, நீங்கள் எடுத்துக்கிறதும் சரி, நீங்கள் கேட்ஜெட் யூஸ் பண்ணாலும் தட் இஸ் கரெக்ட். ஃபோக்கஸ் கரெக்டாக இல்லையா, கேட்ஜெட்டோட யூசேஜை பேரண்ட்ஸ் மானிட்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, ஐ எம் சேலஞ்சிங் யூ. அவங்கள்ட்ட இந்த மொபைல் உங்களால் வாங்கவே முடியாது. ஆனால் வாங்கவே முடியாது, ஆமாம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, நான் அப்படின்னும் சொல்லக்கூடாது. இது வாங்குறது எப்படின்னு நம்ம யோசிக்கணும். Then why we are parents? அதான் நான் சொல்றேன், வாங்க முடியாதுன்னு நீங்க சொல்லுவீங்க, அதை மட்டும் பாருங்க.
வர்றதுங்கிறது அது மட்டும் தான் யூஸ் பண்றாங்க மேக்ஸிமம். அதனால கொடுக்க வேண்டியதா இருக்கு. இல்லாட்டி ஒன்றும் நம்ம கொடுக்க தேவையில்லை. அது ஒரு காரணத்துக்காக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன் எல்லாத்தையும் என்னன்னா, இப்போ மெயினாக இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு ஏன் வந்து இவங்க இருக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. என்ன படிக்கிறாங்களோ, இப்போ என்ன வேலை செய்யறோமோ அது மேலே ஒரு விருப்பம் இருந்தால் தான் நம்ம அதை தானே செய்வோம். பிடிக்காத விஷயத்த நம்மள திரும்பி சப்ஜெக்ட் மேலேயே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. இல்ல மேம், நான் அதான் சொல்ல வரேன். இல்ல இப்போ ஒரு சப்ஜெக்ட் மேல இன்ட்ரெஸ்ட் வரணும்னா அந்த சப்ஜெக்டை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அதை சொல்லித்தரவங்க அப்ரோச்சபிளா இருக்கணும். இப்போ கெமிஸ்ட்ரி ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னா அவங்க அந்த கெமிஸ்ட்ரியை கொஞ்சம் ஜாலியா எடுக்கணும், கொஞ்சம் அப்ரோச்சபிளா இருக்கணும். எடுத்த உடனே புரியணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க கிட்ட போய் பேசுற மாதிரியாவது இருக்கணும். டீச்சர்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்க. இல்ல அதான் நான் சொல்றேன். சாலிஸ் இங்க தான் நம்ம நோட் பண்ணோம். putting the blame on others. எந்த காலத்துலயும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ஒரு பர்சன் இருக்க மாட்டாங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நான் இருப்பேனா? இருக்க மாட்டேன். இந்த பர்சன் இப்படிதான். இவங்க கிட்ட என்ன வாங்கிக்கணுமோ வாங்கிக்கணும். நான் பேசுறது பிடிச்சா நீ வாங்கிக்கலாம், இல்ல மறந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் என்ன, அதைத்தான் நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம பிள்ளைங்க வந்து ஈஸியா வந்து பிளேம் பண்ணிடுறாங்க. இந்த டீச்சர்ஸ் அல்ல இப்படி நடத்த மாட்டேங்கிறாங்க, என்னை இப்படி திட்டாங்க, என்னை இப்படி முறைச்சு பார்த்தாங்க, நீ இப்படி பண்ணாங்க, அப்புறம் பாடா பார்க்கலான்னாங்க, அப்புறம் என்னை திரும்பியே பார்க்கல. திரும்பி தான் தப்பு. திரும்பி பார்க்கலாம், திரும்பியே பார்க்கலங்கிறது தப்பு. ஸோ எல்லா டீச்சரும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? இட்ஸ் ஆல் லைக் டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸ் ஒன்று. அப்போ அந்த டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸை முதல்ல அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த டீச்சர் இப்போ என் பையன் வந்து சொல்லுவான் வந்து, இந்த சோஷியல் டீச்சர் சொல்லுவாங்களா, எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மா சொல்லி தருவா, அவங்களுக்கு என்ன தெரியும், முன்னாடி அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி, உங்கள் அம்மா சொல்லி தருவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு அது வந்து ஒரு ரொம்ப இதை சீரியஸாக சொல்கிறாங்க. வாட் இஸ் ராங் இன் தட்? அம்மா சொல்லி தருவா கேட்டால் அதை வச்சு உன்னை பயன்படுத்துறாங்க. என்னன்னா அந்த டீச்சரோட இன்டென்ஷன் ஒன்னி நல்ல மார்க் எடுக்கிறது, அதை நீ பாசிட்டிவ் எடுத்து நம்ம எல்லாமே இப்படிதான் சொல்லுவோம். அது எல்லாம் நீங்க என்கரேஜ் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க, உனே பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, டீச்சரை பிடிக்கலன்னு சொன்னா அதே வாயே 10 வருஷம் கழிச்சு அம்மா பிடிக்கலன்னு சொல்லும், 10 வருஷம் கழிச்சு அப்பா பிடிக்கலன்னு சொல்லும். இப்படி ஒவ்வொருத்தரையா பிடிக்கலன்னு அந்த வாய் வந்து சொல்லும். சூர்யா சொல்லி ஏன்னா நம்ம பிள்ளைங்க வந்து ஆர்கியூ தான் பண்றாங்க. சரிங்களா? எனக்கு ஒரு டீச்சர் பிடிக்கும். ஆக்சுவலா எங்க பயாலஜி டீச்சர் ரொம்ப பிடிக்கும். எங்க மேத்ஸ் டீச்சர் நல்லா நடத்துவாங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, எல்லா டீச்சர்ஸையும் நான் குற்றம் சொல்லல. ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் தப்பு இருக்கு. எல்லா டீச்சர்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லா டீச்சர்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. யாரும் நம்ம எப்படி பார்க்கறோமோ அப்படி அக்செப்ட் பண்றதுக்கு நம்ம பிள்ளைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த ஹோட்டலுக்கு போனீங்க, இப்படி சாப்பாடு இருந்துச்சு, இப்போதைக்கு வேறு வழி இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கோ. இந்த ஹோட்டலுக்கு போனீங்க, சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அக்செப்ட் பண்ணிக்கோ. அக்செப்ட் பண்ணிக்கோங்கிற கான்செப்டை முதல்ல பிள்ளைங்க சொல்லி நான் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கான மெயின் ரீசனே என்னன்னா வந்து நான் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறனோ அந்த மாதிரி நான் என்னவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. கரெக்ட் கரெக்ட். நீங்க இப்ப சொன்னீங்களா எனக்கு ரெண்டு சப்ஜெக்ட் பிடிக்கும், ஒரு சப்ஜெக்ட் பிடிக்காது. இல்ல ஒரு சப்ஜெக்ட் வந்து பிடிக்காதுன்னு சொல்றேன். இப்போ நான் அடுத்து நான் என்ன சொல்றேன்னா, நான் கிளாஸ் எடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை கேட்க போறேன். நான் எடுத்துட்டு உங்களுக்கு புரிஞ்சுதா, நான் என்ன மாத்திக்கணும், வேற என்ன நம்ம பண்ணலாம், உங்களுக்கு என்ன வரல, நான் பெரிய எடுக்க போறேன் அவங்க கிட்ட. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்றாங்க. நானே ஒரு ஸ்டூடெண்டா நான் படிக்காம போயிருக்கேன், டீச்சர் ஹோம்ஒர்க் பண்ணாம போயிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த ஸ்டூடெண்ட் அப்ரோச் பண்றது ஒரு விதம் இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். once again he is coming to the same point தான். இது எல்லா குழந்தைகளுமே இந்த மென்டாலிட்டி இருக்கு. நீ எனக்கு பிடிச்ச மாதிரி இரு, நீ எனக்கு நீ முதல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கியா, நீ முதல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கியா. சூர்யா ஓடாது. இல்ல அதாவது இது வந்து உண்மையிலேயே வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். நீங்க வந்து ஆக்சுவலா வந்து அதாவது நல்லா பேசுறாங்க நினைக்கிறோம். தட் இஸ் ஆர்குமெண்ட். டிபேட் ஆர்குமெண்ட். இப்ப நானே வந்து மணி வந்து சில சமயம் பர்சனலா எனக்கு கால் பண்ணுவாங்க. ஒரு 2-3 தடவை கால் பண்ணிப்பேன். அப்பதான் எனக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியும். ஏன்னா நான் ஈவினிங் வந்து பண்ணப்ப 300 மெசேஜ் இருக்கும். 300 மெசேஜ் எனக்கு என்னன்னு தெரியாது, நான் சைலண்டா ஒதுங்கிடுவேன். அப்ப முக்கியமான மணி வந்து அக்கா அப்படின்னு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் தான் வரும். அப்ப நான் வந்து மணி வந்து மெசேஜ் பண்ணிருப்பாங்க. அப்ப இதான் முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப நான் வந்து மணி வந்து அந்த கேடர்ல வச்சுட்டேன். நான் மணி வந்துட்டு மெசேஜ் இருக்கு, மணி வந்து கால் இருக்கு, நான் எடுத்துருவேன் நான். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியுது இல்லையா? இதில் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுறது குரூப்பில் ஏன் இப்படி எல்லாரும் அழுதிட்டு போடுறீங்க அப்படின்னு, அது வந்து அவங்கவுங்களோட இது. பட் நான் அதை வந்து நோட் பண்ணிக்கிட்டேன். ஏன் இப்போ வந்து எல்லாரும் இவ்வளோ மெசேஜஸ், இவ்வளோ ஆர்குமெண்ட், இவ்வளோ இது போகுது, இது ஏன் இந்த டைமிங் வந்து அப்போ இவ்வளோ டைமிங் வந்து உங்களுக்கு தான் கிடைக்குது. அந்த டைமிங்கில் நீங்கள் உங்கள் குழந்தைகளை ஏன் பார்க்கல, உங்களை ஏன் பார்க்கல? இத்தனை வருஷத்தில் 20 இயர்ஸில் இங்கே இருந்திருப்பேன், மணி என்ன ஒரு மார்க்கெட்டிங்காக இருந்திருப்பேன். இப்போ நீ 5 ஸ்டேட்ஸ் பார்க்குறீங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சிவா வந்து சொல்றாங்க, நம்ம பெங்களூர்ல வந்து உடனே அந்த கம்பெனி நான் கூகுள் பார்த்தேன். இட் வாஸ் a very nice company.
அப்ப சிவா வந்து எந்த அளவுக்கு போயிட்டாப்ல அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஏன் நம்ம இன்னும் வளர்க்கணும், நம்ம குழந்தைங்க வளரணும். அப்ப நம்ம குழந்தைகளை தான் மானிட்டர் பண்ணணும். அதனால இப்படி இருக்கிறத அக்செப்ட் பண்ண வைங்க. நான் திருப்பியும் சொல்றேன், உங்க குழந்தை ஆர்கியூ பண்ணது உங்களுக்கு கரெக்டா தெரியும். இதே குழந்தை 10 வருஷம் கழிச்சு உங்களை பார்த்து சொல்லும், எங்க அம்மா இப்படி இல்லை தெரியுமா, அந்த அம்மா அப்படி இருக்காங்க. இல்லாட்டி the same child will compare you with your mother-in-law. சரியா? இப்ப 2 டீச்சரை கம்பேர் பண்றாங்க. இந்த டீச்சர் சரி, இந்த டீச்சர் சரியில்லை. என்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, மேம் உங்களை மாதிரி அவங்க பேக்ல வந்து சிரிச்சு பேச மாட்டாங்க. பேக்ல சிரிச்சு பேசுனா என்ன, அவங்க அப்படி, நான் இப்படி, நீயும் ஒன்னா. ஐ டெல் தி சேம் சார், நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஆமா நான் தான் பெஸ்ட், அந்த டீச்சர் சரியில்லையா அப்படி சொல்லவே மாட்டேன். அக்செப்ட் தி டீச்சர் ஆஸ் இட் இஸ், அவ்வளவுதான். நீங்க அக்செப்ட் பண்ண வச்சுன்னா உங்களுக்கு நல்லது. எனக்கு உண்மையிலே சொல்றேன், நாளைக்கு அதே சைல்டு அம்மாவையும் மதரின்லாவையும் அப்ப மதரின்லா எப்படி இருக்காங்க தெரியுமா, நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா அப்படிமா. இல்லாட்டி உங்களோட மதரின்லா கம்பேர் பண்ணுவாங்க, எங்க அம்மா எப்படி தெரியுமா, நீ ஒத்துக்கிறீங்களா? இல்ல, this is the thing happening with the young generation. ஆனா வளர விட்டா நமக்கு தான் கஷ்டம். அதே மாதிரி நீங்க கெட் இன்வால்வ். உங்களுக்கு கேட்ஜெட்ஸ் வந்து கரெக்டான ஒரு அவுட்லெட் கிடையவே கிடையாது. கேட்ஜெட்ஸ் வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்காது. கேட்ஜெட்ஸ் இல்லதான் இருக்கீங்க எத்தனை பேர். சரி, நான் உள்ள நுழைஞ்சப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 2 பேர்ட்டு எனக்கு வந்து ஒரு சோக நியூஸ் தான் கிடைக்கும். எனக்கு உண்மையில அது ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. இல்லை அது இவ்வளோ ஹிடன் இதா ஹாப்பியா இருக்காங்கன்னு நினைச்சோம். ஆனா இன்னும் வந்தோடனே எங்க வீட்டுல இப்போ இது சோகமான விஷயம் நடந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. இந்த சோகமான விஷயம் நடக்கும்போது அந்த கேட்ஜெட்ஸ் உங்களை டைவர்ட் பண்ணதோட இந்த மீட்டிங் உங்களுக்கு நிறைய டைவர்ட் பண்ணிருக்கோம். கரெக்டா? உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். அப்ப ரியல் பீஸ் எங்க இருக்கு? ஹியூமன் பீயிங்ஸ். அந்த தாட்டை நம்ம குழந்தையை கொண்டு வரணும். சூர்யா சொல்றது கரெக்ட். ஷார்ட்ஸை வச்சு நான் படிக்கிறேன், திருப்பி கேட்கணும், இந்த ஷார்ட்ஸை வச்சு நீ படிச்சியா? To whom you have taught the same thing? உன் ஃப்ரெண்ட்ல யாருக்கு சொல்லி கொடுத்த? அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்கன்னா அந்த கேட்ஜெட்டோட சேர்த்து இன்னொரு ஃப்ரெண்டோட கம்பைன் பண்ற வேலையும் சொல்லி கொடுத்துருங்க. அப்ப இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். கேட்ஜெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு, எத்தனை பேருக்கு தான் சொல்லி கொடுத்த? கேளுங்க. கேட்ஜெட்ல நல்லா புரியுதுன்னு சொல்லல, நல்லா புரியட்டும், எத்தனை பேருக்கு போய் சொல்லி கொடுத்த? எனக்கு சொல்லி கொடுக்க சொல்லுங்க. அப்ப he is connecting with the gadget and he is connecting with the human beings also. நீங்களும் அதே தான். connect with the gadget, connect with the human beings. அடுத்து இத்தனை பேர் கேதர் ஆகிங்க, பேசுங்க நல்லா. ஓகே, நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்ன போகலாம், நெக்ஸ்ட் லெவலுக்கு என் குழந்தை எங்க எப்படி போகலாம், ஃபினான்ஷியல் எப்படி போகலாம், ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட. எக்கனாமிக்ஸ் ஸ்டேட்டஸ் போயிட்டே இருக்கு. ஓகே, சில அப்படி போயிடும். பீஸ் ஆஃப் மைண்டோட இன்னும் கொஞ்சம் எப்படி போகிறது. ஓகே, மேம் சொல்றது கரெக்ட் தான். எனக்கு இப்போ புரியுது. எல்லாரும் ஒரே டைப்பா இருக்க மாட்டாங்க. நம்ம தான் டீச்சர்ஸை ஹேண்டில் பண்ணணும். உனக்கே தெரியணும். ஏன்னா நீ வந்து உங்க மொழியும் இன்னொரு மொழி கம்பேர், உங்க மொழி மதெல்லாம் கம்பேர் பண்ண. அக்செப்ட் தி பர்சன் ஆஸ் இட் இஸ். ஏன்னா நம்ம தான் அடுத்து படிக்க போறோம், நம்மளோட லைஃபுக்கு தான் தேவை. டீச்சர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு முக்கியம் இல்லை, நம்ம எஜுகேஷன்ல ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். பட் நான் முன்னாடி சொன்னது கரெக்ட் தான். என்னோட அந்த பாயிண்ட் பட்டுங்கிறது மட்டும் எடுத்துக்கிட்டாரு. எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் சரி, ஆனா பேட் அப்படின்னு அவர் எடுத்துக்கிட்டாரு. பட்டுங்கிறத பள்ளி மனச படிக்கும். ஓகே, நைஸ், வெரி நைஸ் பாயிண்ட். வானம் பெருசுதான், பூமி பெருசுதான், அதுக்கு மேலையும் நட்பு பெருசுதான். எங்க கையில் சுழலுது பூமி. மலைகள் நமக்குத்தான், மலர்கள் நமக்குத்தான், நதியும் நமக்குத்தான், கடலும் நமக்குத்தான். நட்புக்கு எதுவும் சொந்தம் எது காமி. கடல் மேலே வலை வீசு, மீன் பிடிக்கலாம். கரை மேலே வலை வீசு, மான் பிடிக்கலாம். நாள்தோறும் திருநாளாக வாழ்வை கொண்டாடலாம். ராவெல்லாம் நிலவில் விளையாடி இளமை கதை பேசலாம். அந்த வானம் பெருசுதான், பூமி பெருசுதான், அதுக்கும் மேலையும் நட்பு பெருசுதான். எங்க கையில் சுழலுது பூமி. மலைகள் நமக்குத்தான், மலர்கள் நமக்குத்தான், நதியும் நமக்குத்தான், கடலும் நமக்குத்தான். நட்புக்கு ஏதும் சொந்தம் எது காமி.
தேவையில்லை மூடச் சொல்வோமா நட்பு நிலையம் ஊருக்கொன்று திறந்து வைப்போமா என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் சுதியோடு லயம் போலவே துணையாலும் இணையாலும் சம்சார சங்கீதமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டு கேளு உண்மைகள் சொன்னேன் வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் மொழி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே மடி மீது பயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே நல்ல மனையாளில் நேசம் ஒரு கோடி நெஞ்சம் எருமே பாடுமே தோழி சந்தோஷ சாம்ராஜ்யமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் கூர்ந்த குயிலை கூட்டுக்குள் வைத்து கூவென்று சொன்னால் கூவாதம்மா சோலை மயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா நாள்தோறும் ரசிகன் பாராட்டும் கலைஞன் காவல்கள் எனக்கில்லையே சோகங்கள் எனக்கும் நெஞ்சோடு இருக்கும் சிரிக்காத நாளில்லையே துக்கம் சில நேரம் பொங்கி வரும்போது மக்கள் மனம் போலே பாடுவேன் கண்ணே என் சோகம் என்னோடுதான் கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் வார்த்தை கேளு உண்மைகள் சொன்னேன் சுதியோடு லயம் போலவே இணையாகும் துணையாகும் சம்சார சங்கீதமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் அதோட ஆறு சாரை வீடு சுருட்டி கவலையெல்லாம் போய் போட்டி விளாட்பல்ல வேலை எனக்கு வேர்ல்டு வரை நீக்க எல்லாரும் நம்மளும்
இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்காத இல்ல சொல்லி தரவாட்டி ஆவாட்டி பாடங்கள் மாட்டி அறியாத்தி எனதிலே உங்கால நான் பெய்ய பிடிக்காம ஓட்டு மயிலே இனிமே நான் மாறே அறியாத்தி எனதிலே உங்கால நான் பெய்ய பிடிக்காம ஓட்டு மயிலே இனிமே நான் மாறே லக்ஷ்மி வாரம்மா நன்னம் மணி சௌபாகிய லக்ஷ்மி வாரம்மா மணி சௌபாகிய லக்ஷ்மி வாரம்மா நன்னம் மணி சௌபாகிய லக்ஷ்மி வாரம்மா ಸಜನ ಸಾಧು ಭೂಜಯ ವೇಲಗಿ ಮಧುಗಯುಗಂತೆ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಕನಕ ವೃಷ್ಟಿ ಕರಯುಗ ಬಾರೆ ನನಗೆ ಮಾನವ ಸಿದ್ಧಿಯೋ ನಿನಗರ ಕೋಡಿ ದೇವರಿ ಗೊಳೆಯುವ ಗರಕರಾಯಣ ಪುನಾರಿ ದೇವ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಭಕ್ತನ ಮನೆಯು ನಿತ್ಯ ಸುಮಂಗಲ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ಸತ್ಯವ ತೋರುಗ ಸಾಧು ಸತ್ಸಂಗರಿ ಸಿತ್ತಲಿ ಉಲಯುಗ ಗುತ್ತಲಿ ಬೊಂಬೆ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮ ಮನೀಸು ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ. எனக்கு பாட்டெல்லாம் பாட எனக்கு சங்கீதம் தெரியாது, அதனால ஸ்வரம் தாளம் ஏதாவது தப்பா போச்சுன்னா மனுஷன் சளி இருக்கிற காரணத்தினால் என் குரல் இல்ல நேர் இருக்கும். ஒரு பேச்சாளருக்கு மகனா பிறந்துட்டு இவ்வளவு தூரம் பேசலன்னா என்ன என்ன பாட்டு பாட்டு நீங்களே சொல்லுங்க. என்ன விளையாடு அப்பா பாட்டானா ஏதாவது ஒரு சாங் பாட்டு பாடுங்க. சரி, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க. நீங்க உங்களுக்கு ஃபேவரட் சாங் பாடுங்க. யாரோ நோட்டு என்ன பாடு இல்ல இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் டைம் வந்து ட்ரெயின் வரலாட்ட சும்மா ட்ரெயின் போட்டு பாடு. நான் ஓடி வந்து பாடுறேன். லைவ் ஸ்டேஷன்ல ஓடி வந்து நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே வரும் நாட்களே தரும் பூக்களே நீ காதல் காதல் வாசலே எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே கிடைத்தாய் எனதுடனே எனதுடனே கடவுளை போல் நீ முளைத்தாய் உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம் கண்ணால் நீயும் அதிலே எழுதி போனாய் நல்ல ஓவியம் சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுது 100 கோடி வானவில். கண்ணி நகர்ந்து
மரம் இருந்தால் அங்கே என்னை நான் நிலையென விரித்திடுவேன். இதை விழுந்தால் ஐயோ என்றே நான் இருதயம் துடித்திடுவேன். இனிமேல் நமது இதழ் இணைந்து சிரிக்கும் ஓசை கேட்குமே. நெடுநாள் இரவும் நிலவின் களங்கம் துடைக்க கைகள் கோர்க்குமே. உருவாக்கினாய் அதிகாலையை, ஆகவே நீ என் வாழ்வின் மோட்சமே. ஓம் சிவோகம் ருத்ரநாமம் பஜேஹம் பஜேஹம். ஓம் சிவோகம் ருத்ரநாமம் பஜேஹம் பஜேஹம். ஓம் भैरव रुद्राय महारुद्राय काल रुद्राय कल्पांत रुद्राय वीर रुद्राय रुद्र रुद्राय घोर रुद्राय अघोर रुद्राय आदान रुद्राय अंड रुद्राय ब्रह्मांड रुद्राय धन्य रुद्राय प्रसन्न रुद्राय वीर रुद्राय भव रुद्राय भीम रुद्राय अगल रुद्राय रियल रुद्राय अगल रुद्राय महादल रुद्राय दशादल रुद्राय पादान रुद्राय नमो नमः. ओम शिवोहम रुद्रनामं भजेहं भजेहं. ओम शिवोहम रुद्रनामं भजेहं भजेहं. वीरभद्राय अग्निनेत्राय गौरसंहारः सकललोकाय सर्वभूताय सत्यसाक्षात्करः शम्भो शम्भो शङ्करः. ॐ शिवोहं रुद्रनामं भजेहं भजेहं. ॐ नमः सोमाय च रुद्राय गणमस्ताम्राय चार्जाय गणमस्तिङ्गाय धवधवतरे नमः उग्राय च भीमाय नमो वत्रेवताय चतुरेवताय नमो गन्त्रे नवनीयते नमो वृक्षे योगैकेशे नमस्काराय नमः स्तम्भवे जमयोगवे नमः सिंहराय जवयस्कराय नमः शिवाय च शिवसहारताय. कालत्रिकालनेत्रशूलत्रिशूलगात्रं सत्यप्रभाव दिव्यप्रकाशमन्त्रस्वरूपमात्रम् निष्ठपङ्कातिनिष्ठलं घोरनिजमुन्नमोहं सत्यगात्मानुनित्यनं स्वप्नगात्रोऽहं सच्चित्प्रमाणमो मूलप्रदेयो अयं ब्रह्मास्मि अहं ब्रह्मास्मि. गण 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 सप्त सप्त विगणति धम 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 बडु 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 बडुनाय विगणति. ओम शिवोहं रुद्रनामं भजेहं भजेहं. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும்
எண்ணம் தோன்றக்கூடாது. இந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கு காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள், ஒளிதாகும் கற்கள் தானே மீது சிலையாகும், வலிதாகும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணும். யாருக்கில்லை போராட்டம் கண்ணீர் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அது தினம் என்றால் அந்த நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மாறிவிடு, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது வாழ்வென்றால் போராடும் போர்களுமே. வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானமளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு. மனிதாவும் மனதை கீறி வெளிப்போடு மரமாகும், அவமானம் படுதோல்வி எல்லாமே உறவாகும். தோல்வி என்று வரலாறா துக்கமில்லை என் தோழா, ஒரு முடிவிருந்தால் அது தினமே என்றால் அந்த நாளில் வசமாகும். மனமே ஓ மனமே மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு, ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது இரவானால் பகலும் இன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் என்னும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. தேங்க்யூ. உங்களுக்கு வேண்டுமா நீங்க ஓடி வாழுங்கள், பல்ல போட்டு தின்னலாம். இதை போட்டு இதை போட்டு உன்னை போன்ற நல்லா ஒளியால முல்லா என்ன எனக்கு தொல்லை வேகும் என்ன என்னை ஐயனுக்கு சொன்னேன் இன்னும் வனமாய் கூட செய்ய நலமாய் அவர்கள் செய்ய முடியா எனக்கு வந்தா.
Thank you.